கேக்குதா சத்தம் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கத்துறது இருக்குல்ல, இந்த எகத்தாளத்தை நீ தலைவா படம் ரிலீஸ் ஆக முடியாம நீ தவிச்சப்ப ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும்ல. நீ தில்லு இருந்தா சொல்லிருக்கணும். கையை கட்டிக்கிட்டு இப்படி நிக்கிற நீ விட்டு வீடியோ போட்டிருக்க, வெக்கம் இருக்கு அவனுக்கு. இப்ப கூட அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. அப்ப யாரை பார்த்து நீ பேசுற, அந்த மாதிரி யார்கிட்ட நீ பம்புறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஒரு இடத்துல நரியா இருக்க, ஒரு இடத்துல சிங்கம்னு சொல்லிக்கிற, ஒரு இடத்துல நாயா இருக்க. நான் என்ன கேட்கிறேன், எல்லார்ட்டையும் நீ அதே மாதிரி அணுகுமுறையை கையாளணும்ல. சொல்ல முடியுமா நீனு? அண்ணாமலையை சொல்லு, இப்போ எல்லாரையும் சொல்லப்ப. திமுக தலைவரை நீ கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய். தூய்மை பணியாளரை நிரந்தரம் பண்ணலன்னு விமர்சனம் செய். வேறு என்ன விமர்சனம் வேணாலும் வை, கருத்தியல் விமர்சனம் வை. அது அரசியலில் எல்லாரும் செய்வது தான். இந்த எகத்தாளமாக பேசுறது, ஏட்டிக்கு பூட்டியாக பேசுறது சபை நாகரிகம் இல்லாத பேச்சு. இப்போ நான் சொல்கிறேன் விஜய் ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னு நான் சொல்கிறேன், அவர் ரசிப்பார். அதை விஜய் அங்கிள் நீங்கள் ஒழுங்காக அரசியல் பண்ணணும் விஜய் அங்கிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க,